ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான பல நல்ல விஷயங்களை சொல்லி காட்டிக்கொண்டும் சுட்டி காட்டிக்கொண்டும் இருக்கும் உன் வராகியம்மா நான் சொல்வதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. உன் கவலைகளும் துன்பமும் பிரச்சனைகளும் தான் உனக்கு பெரிதாக தெரிகிறதே தவிர நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ மதிப்பதே கிடையாது. அதனால் தானே இன்னும் சிக்கலிலேயே மாட்டி தவிக்கிறாய். எனக்கு நல்லது நடக்கவில்லை என சொல்கிறாயே தவிர என்ன செய்தால் உன் வாழ்வில் நல்லது நடக்கும், எதன் மூலமாக உன் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் தவறு செய்து கொண்டே இருப்பதால் தான் உன்னை திருத்தி அமைத்து உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுப்பதற்காகவே உன் வீடு தேடி வந்து நானே அமர்ந்து விட்டேன். இனி நீ என்னை அவமதிக்கவே முடியாது. நான் காலடி எடுத்து வைத்த இந்த நொடி முதலே உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் நிரந்தரமாய் உனக்கு கிடைத்துவிடும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சேர்த்து உன்னை கெட்டவனாக மாற்றிவிட்டது. உண்மையிலேயே நல்லவர்களை கெட்டவர்களாக்குவதும் கெட்டவர்களை உத்தமர்களாக காட்டுவதும் தானே இந்த வாழ்க்கையின் சூட்சுமம். என்ன நடந்தாலும் உண்மை ஒரு நாள் உலகம் அறிந்தே தீரும். நீ யார் என்பதையும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற மாயையையும் விரைவில் நான் இந்த உலகத்திற்கு உணர்த்துவேன் என் செல்லமே. என்னதான் நான் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ என்னை முழுவதுமாக நம்பினால் நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன். உன் பிரச்சனைகளையும் உன் வாழ்வில் உனக்கு சிரமத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் சமாளிக்க கற்றுக் கொடுப்பேன். அத்தனை துன்பங்களையும் தாண்டி நீ வெற்றி பெறுமாறு நான் உனக்கு நல்வழியை காட்டத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. உன்னை ஏமாற்றியவரையும் உனக்கு கெடுதல் செய்தவரையும் நீ பழிவாங்க யோசிக்கவே வேண்டாம். ஏனெனில் உன்னை ஏமாற்றியவர்கள் தனக்கான கர்மவினையை அடைந்தே தீர்வார்கள். அதுவும் நீ இப்போது அதிர்ஷ்டசாலியாக இருப்பதால் உன் கண் முன்னாலேயே அந்த விஷயம் நிகழப்போகிறது. உன்னை ஏமாற்றியவர் அதற்கு உண்டான தண்டனையை மிக கொடுமையான வகையில் அனுபவிக்கத்தான் போகிறார். அவர் கொடூரமாய் கஷ்டப்படுவதை பார்த்து நீ அவர் மீது கருணை கொள்ளத்தான் போகிறாய். திமிருக்கு பின்னால் இருப்பது கோபம், கோபத்திற்கு பின்னால் இருப்பது ஏமாற்றம், ஏமாற்றத்திற்கு பின்னால் இருப்பது அன்புதான். ஆக ஒரு மனிதனின் எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் காரணமாக அன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் அன்பு எப்போதும் நல்லதுதானே. நீ ஏன் அன்பை கொடுக்க வேண்டும் தவிர எதிர்பார்த்து ஏமாந்து போகிறாய்? நான் சொல்வதை மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள மறுக்கிறாய். மற்றவர்களுக்கு அன்பை வாரிக் கொடுக்க உனக்கு உரிமையும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஆனால் அதே அளவு அவர் உன் மீது அன்பு காட்ட வேண்டும் என நீ ஏன் எதிர்பார்க்கிறாய்? கொடுப்பது மட்டும்தான் உனது வேலை. அதை திரும்பி கொடுப்பதும் அதை பெறுவதும் அவரவர் கைகளில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். இனி எல்லா விஷயமும் உன் வாழ்வில் நல்லதாக நடக்க வேண்டும் என நினைத்தால் தேவையில்லாமல் எவரை பற்றியும் நீ சிந்தனை செய்ய வேண்டாம். முள் குத்திய பிறகுதானே இனி கவனமாய் காலடியை எடுத்து வைக்க வேண்டும் என யோசனை உனக்குள் வருகிறது. அதே போல்தான் வாழ்க்கையிலும் காயங்களும் கஷ்டங்களும் வந்த பிறகுதான் மனிதர்கள் மனம் பக்குவமாகவே மாறுகிறது. அதற்கு முன்பாக நான் என்னதான் எடுத்து சொன்னாலும் வாழ்க்கையை கவனமாக வாழ ஆரம்பி, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் கவனமாக பழகு என நான் சொன்னாலுமே கூட எல்லோரும் நல்லவர்கள்தான் என நீ நினைக்கிறாய். உன் மனதில் பட்டதையெல்லாம் எல்லாரிடமும் சொல்லி எதற்காக ஏமாந்து போகிறாய்? முள் குத்துவதற்கு முன்பாகவே நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து போனால் ஒருபோதும் நீ காயப்பட மாட்டாய்தானே. அதே போலதான் உன் வாழ்விலும் உன் வாழ்க்கையை நீ கொஞ்சம் கவனமாகவும் யதார்த்தத்தை புரிந்து கொண்டும் வாழ ஆரம்பித்தால் நீ காயப்படவும் அவசியமில்லை, கஷ்டப்படவும் அவசியமில்லை. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் இங்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் உண்மையான அன்பிற்காகத்தான் ஏங்குகிறார்கள். ஆனால் அதே அன்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என யாருமே இங்கு யோசிப்பது கிடையாது. என் மீது அதிகம் அன்பு வைத்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னிடம் நான் ஒரு உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் என் செல்லமே. நீ யார் மீதும் அதிகம் அன்பு வைக்காதே. ஏனெனில் அந்த அன்பே கடைசியில் உன்னை பலவீனமாக்கி வீழ்த்திவிடும். அதற்காக யாரிடமும் அன்பே காட்டாத அன்பில்லாத மனிதனாக நீ வாழவும் வேண்டாம். வாழ்க்கை நரகமாகிவிடும். அன்பை கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் யார் தகுதியானவரோ அவர்களுக்கு உரிய நேரத்தில் உன் அன்பை கொடு. நிச்சயமாக நீ யாராலும் ஏமாற்றப்படவும் மாட்டாய். உன் வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும். உன் நிலை கண்டு கைகொட்டி சிரித்தவர்களை எல்லாம் கூடிய விரைவில் கைத்தட்டி பாராட்ட வைக்கும்படி உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்க தீர்மானித்து விட்டேன்.
அப்படி வெற்றிகரமான சந்தோஷம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதற்காக தான் உன் வீடு தேடி வந்து அமர்ந்துள்ளேன் என் செல்லமே. இனி எல்லாமே நல்லதாக நடக்கத் தொடங்கும். நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி எல்லார் கண் முன்னாலும் உன்னை உயரமாய் வாழ வைக்கப் போகிறேன். நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரையும் உனக்காகத்தான் நான் உன்னை நோக்கி அனுப்பி வைத்துள்ளேன். ஏனெனில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் தானே, காரணமில்லாமல் இங்கு எதுவும் நிகழ்வதில்லை என. அதே போலதான் நீ சந்தித்த மனிதர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தோடு உன் வாழ்வில் உன்னை வந்து பார்க்கிறார்கள். வேண்டியவர்களும் வேண்டாதவர்களும் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் என யாருமே இங்கு கிடையாது. உன் வாழ்வில் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் உன்னை சந்திப்பதற்கு காரணமாக நான் தான் இருக்கிறேன் என் செல்லமே. அவர்கள் மூலமாக உன் வாழ்வில் நன்மையும் வரும், தீமைகளும் வரும். ஆனால் அது எல்லாவற்றிற்கும் காரணமாக நீ இருப்பாய். எப்படி தெரியுமா? உன் பூர்வ ஜென்ம வினைகளின் காரணமாக, பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த நன்மைகளின் தீமைகளின் காரணமாக தான் அவர்கள் உன் வாழ்வில் உன்னை வந்து பார்க்கிறார்கள். நீ போன ஜென்மத்தில் நல்லது செய்திருந்தால் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் உனக்கு நன்மை செய்வார்கள். ஆனால் நீ போன ஜென்மத்தில் பாவம் செய்து தவறு செய்து தவறாய் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் இப்போதைய இந்த ஜென்மத்தில் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே உன்னை ஏமாற்றக்கூடியவர்களாகவும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் உனக்கு தீமையையும் துரோகத்தையும் செய்யக்கூடிய மனிதர்களாகவும் இருப்பார்கள். ஆக மொத்தத்தில் உண்மை என்ன என்பதை புரிந்து கொண்டு விட்டாயா? இப்போது நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நீ பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை கழிப்பதற்காகத்தான் உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்ட மனிதர்கள். யார் உன்னை என்ன சொன்னாலும் விமர்சனங்களை காதில் வாங்காதே. ஏனெனில் விமர்சனங்கள் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் நீ அதையே அல்லவா யோசித்து கொண்டிருப்பாய். விமர்சனங்கள் உன் வாழ்வில் நிம்மதியில்லாமல் செய்துவிடும் என்பதால் தான் அதை பெரிதாக கேட்க வேண்டாம் என சொல்கிறேன். நல்லது சொல்பவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும், அதற்கான நன்மையை அவர்கள் பெறப்போகிறார்கள். குறை சொல்பவர்கள் கூட சொல்லிவிட்டு போகட்டும், நீ அதை பெரிதாக பொருட்படுத்தாதே. உன்னுடைய வலியும் வேதனையும் யாருக்கு வேண்டுமானாலும் சிரிப்பாக இருந்து விட்டு போகட்டும். யார் வேண்டுமானாலும் உன்னை கேலி செய்து புறம் பேசட்டும். ஆனால் உன்னால் யாருக்கும் வலியில்லாமல் வேதனையில்லாமல் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்பொழுதுதானே உனக்கான நன்மையும் பலனும் உனக்கு கிடைக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நீ தேடி செல்ல அவசியமில்லை. மகிழ்ச்சி தானாகவே உன்னை தேடி வரும்படி உன் வராகியம்மா நானே உனக்கு அருள் செய்வேன். உன்னை படைத்த எனக்கு உன்னை பற்றி தெரியும் என் செல்லமே. எவ்வளவு கஷ்டங்களையும் பாரங்களையும் உன்னால் சுமக்க முடியும், எதையெல்லாம் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என அறிந்ததால் தான் கூடிய விரைவில் உன் மனபாரத்தை இறக்கி வைத்து சந்தோஷங்களையும் நிம்மதிகளையும் உன் மனதில் நிரப்பப் போகிறேன். மனம் தளராதே. கூடிய விரைவில் நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். சும்மாவே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உன்னை வெறுக்கும் மனிதர்களை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். எந்த காரணமும் இல்லாமல் உனக்கு அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுக்க தயாராய் இருக்கிற உன் வராகியம்மா என்னை நேசி. நிச்சயமாக உன் வாழ்க்கை அழகாய் மாறும். நம்பிக்கையோடு வாழக்கூடிய உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.